வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, அவலில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். இவ்வளோதான் அவல் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நிறைய அவல் எடுத்திருக்கேன். கடலை 100 எடுத்திருக்கேன் பாருங்கள். பாதாம், வெல்லம் அரை கிலோ எடுத்துக்கிறேன். வாங்க, இது ஒரு ஸ்வீட்டு செய்யலாம். இப்போ கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் தோலை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். நான் தோலோடு வச்சுருக்கேன். வாங்க, இப்போ இதை வறுத்தரலாம். அவலை நெய் ஊற்றி வறுத்தரலாங்க. வறுத்துட்டு இதை பொடி பண்ணிவிட்டு கடலையும் இதை தனியாக தாங்க அரைக்கணும். கடலையோட சேர்த்து அரைக்கக்கூடாது. கடலையை தனியாக அரைச்சி பாக காய்ச்சி நம்ம ஊற்றி ஒரு ஸ்வீட்டு செய்யலாம். வாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை வறுத்தாச்சுங்க. அவளை நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறுனோன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாமும் கடலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சலாம். வாங்க, பாகு கொதிச்சுக்கிட்டே நம்ம ஆறுனோன்னு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, இது அவளை இந்த மாதிரி தாங்க அரைக்க முடியும். ரொம்ப நேவாக இருக்கக்கூடாது. கடலை பாதாம் இப்படி தாங்க இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ பாக வடிகட்டி இதில் ஊற்றிடலாங்க. வீடியோ எடுக்கிறதுனால காட்ட முடியல. நான் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாகு வடிகட்டி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி கேக்கு மாதிரி அறுத்துக்கலாங்க. டக்குன்னு சுடுற கொட்டிடலாம். வாங்க, இப்போ அவலில் ஸ்வீட்டு கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சின்ன சின்னதாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக சூடு இருக்கிற கட் பண்ணிடணுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம இதை எடுத்துடலாம். அவலில் ஸ்வீட் ரெடி ஆகிட்டுங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.